வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட். இந்த ஸ்ப்ரெட்னா என்ன? இந்த ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம எப்படி ட்ரேடிங்க்கு ஒரு எஃபெக்டிவான ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிட் குவான்டிட்டிக்கும் ஆஃபர் குவான்டிட்டிக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட மார்க்கெட் டெப்த் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சைடில் உள்ளது ப்ளூ கலரில் இருக்கும் அண்ட் அனதர் சைடில் உள்ளது வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த ப்ளூ சைடில் உள்ளது எல்லாமே பிட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் அனதர் ரெட் கலர் சைடு எல்லாருமே ஆஃபர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிட் குவான்டிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் பிட் குவான்டிட்டி. ஆஃபர் குவான்டிட்டி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தா வாங்கின ஷேர்ஸை விற்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஆஃபர் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ப்ரெட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பையர்ஸோட பெஸ்ட்டு ஆஸ்க் ப்ரைஸ்க்கும் செல்லர்ஸோட பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் ஸ்ப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வாட்டர்மெலன் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அங்கே 1 kg வாட்டர்மெலனோட ரேட் வந்துட்டு 100 rupees அப்படின்னு செல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2 பேர் அந்த ஷாப்புக்கு போகிறாங்க. ஒருத்தவங்க அந்த வாட்டர்மெலன் வாங்கிறதுக்காக அவங்க போகிறாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க வயலில் சொந்தமாக அவங்க விளைய வச்ச வாட்டர்மெலனை செல் பண்ணுறதுக்கு விற்கிறதுக்கு அந்த ஷாப்புக்கு போகிறாங்க. இப்போ வாங்க போகிறவர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நம்ம ஒரு 95 or 90க்கு இதை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போவார். விற்க போகிறவங்க எப்படி நினச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை 110க்கு நம்ம ஷாப்புக்கு மார்க்கெட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மார்ஜின் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 130 or 140க்கு விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 110க்கு கேட்பாங்க. நார்மலான கடைகளில் சாத்தியம் இல்லை தான், ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் செல் பண்ணுறவங்க மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக தான் அதை செல் பண்ணுறதுக்கு அவங்க மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது வாங்க போகிறவர், அதாவது பையர் வந்து கேட்குற ப்ரைஸ் வந்து 90 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ செல் பண்ணுறவர் 110க்கு நம்மளுக்கு செல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 100 rupees. இப்போ இந்த 2 செல்லருக்கும் பையருக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃபரன்ஸை தான் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 20 rupees. இதுதான் ஸ்ப்ரெட் வேல்யூ. ஓகே, ஸ்ப்ரெட் வேல்யூ எப்போ அதிகமாகும் எப்போ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கடையில் அதிகமான வியாபாரம் இருக்கும்போது ஸ்ப்ரெட் வேல்யூ வந்துட்டு குறையும். அதே கடையில் வியாபாரம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து அதிகமாகும். இதை தான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் வேல்யூ கம்மியாக இருக்கிற ஷேர்ஸையோ அந்த மாதிரிதான ஸ்டாக்ஸையோ நம்ம வாங்குறது நம்மளுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நல்ல ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஷேர்ஸ் வந்து அதிகமாக வாங்கியும் விற்கப்படுதோ அந்த ஷேர்ஸ்க்கு தான் மார்க்கெட் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஷேர்ஸ் ஆர் ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒரு பெஸ்ட்டாக நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.